இப்போ எடப்பாடியை கடைசி நேரம் வரைக்கும் எல்லாரும் அவருடைய இருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் அமைதியாக அவருக்கு ஆதரவாக இருக்கலாம். இப்போ டிசம்பர் வாக்கில், இப்போ ஜனவரி வாக்கில் எடப்பாடிக்கு எதிரான கலக குரல்கள் பெரிய அளவில் கூட வெடிக்கலாம். ஏன்னா இந்த ஒன்று நல்லா தெரியுதுங்க, இந்த பிரிஞ்சவங்க முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த தென் மாவட்டங்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், வைத்திலிங்கம், அந்த டீமோட இப்போ மேற்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையனும் கரங்கோ இருக்கிறார். ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த பிளவில் எடப்பாடி சமூகத்தை சார்ந்தவர்களும் எடப்பாடியோட பிராந்தியத்தை சார்ந்தவர்களுமே ஃபஸ்ட் டைம் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க அதுக்குள்ளே. ஸோ அது நிச்சயமாக வந்து ஒரு போட்டி வந்து கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வரும் நாட்களில் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்காங்கல்ல. செங்கோட்டையன் இதுலேருந்து நீக்கிறாருன்னா சமாதானத்துக்கு தயாராக இல்லை. நான் இவ்வளோ தான் தெரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்க்க முடியும், நீ உன்னால் முடிச்சதை பாரு. அவங்கெல்லாம் போனவங்க தான். தன்னை பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் சசிகலா. அவரை கட்சியில் சேருன்னா நான் எப்படி சேர்ப்பேன்? அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, கோர்ட்டுக்கு போய் வந்து எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிராக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னா, இப்போ அரசியல் விவகாரத்தை பொலிட்டிக்கல் இஷ்யூவை நீங்கள் ஜுடிஷியல் ஃபாரமுக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஏன் நான் உங்களை உள்ளே சேர்க்கணும்? இது அவருடைய கருத்து. அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து பொலிட்டிக்கல் ஃபைட்டு சிவா, இது வந்து ஃபைட் டு த ஃபினிஷ். இதில் வந்து நியாய தர்மத்துக்கெலாம் இடம் இருக்காது. வலி அது எஞ்சும். முடிஞ்சால் உன்னால் நீ பாரு.